ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் பிக் பாஸ் சீசன் 9 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் சீசன் 9ல் மொத்த சீசன்லையுமே வந்துட்டு ஒரு பெண் போட்டியாளர் ரெட் கார்டு வாங்கியிருக்காங்கன்னா அது பார்வதி மட்டும்தான். இந்த 9 சீசனில் வந்துட்டு எந்த கேர்ளுமே வந்துட்டு இந்த அளவுக்கு ரெட் கார்டு வாங்குகிற அளவுக்கு ரொம்ப அரகண்ட்டாக நடந்துக்கிட்டதே இல்லை. ஆனால் பார்வதி முழுக்க ரொம்ப 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 ஒஸ்டான கேரக்டராக இருந்திருக்காங்க. அவங்களோட கேரக்டர் முழுசும் பிக் பாஸ் சீசன் 9ல் வெளிப்பட்டுருச்சு. இவங்க 2 பேருமே சேர்ந்து ரெட் கார்டு வாங்கிட்டாங்க. ரெட் கார்டு கொடுத்தது நல்லது அப்படின்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இது கொடுக்கலன்னா கண்டிப்பாக இந்த சீசன் ரொம்ப ஒஸ்டான சீசனாக இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே இவங்க 2 பேர் பண்ணுறத எதுவுமே கண்டிக்கிறதே இல்லை அப்படின்னு எல்லாருமே பயங்கர கோவத்தில் இருந்தாங்க. அதை தொடர்ந்து சாண்ட்ராவுக்கு நடந்த இந்த ஒரு அநியாயம் பார்த்துட்டு யாருமே சும்மாவே இருக்க முடியல. யாராலையுமே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க என்ன தான் பேசியிருக்கட்டும், இவங்களும் பதிலுக்கு பேசினாங்க. அதோடு நிறுத்தியிருக்கலாம். அவங்கள கார்லேருந்து வெளியில் தள்ளி விட்டது யாராலையுமே ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். இவங்க ரெட் கார்டு வாங்கினதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.